ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி போகிறோம்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறா அந்த மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி சீசன் 5 ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருக்குது, கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 4 சீசன் ஃபுல்லாக பாசிட்டிவான ஷோனா அது குக் வித் கோமாளி தான். அந்த பாசிட்டிவ் தான் இன்னும் குக் வித் கோமாளி காப்பாற்றி வச்சிருக்குது. அதுவே இன்னும் கொஞ்ச நாளாக போயிடும் போல் அந்தளவு குக் வித் கோமாளி ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸில் அழைக்கிறாங்க. சன் டிவியில் டாப் குக் ஷோக்கு போயிட்டாங்க. சில பேர் 2 ஷோவும் பார்க்குறாங்க. ஆனால் குக் வித் கோமாளி நல்லாவே இல்லை. சீரியல் ஆக்டர்ஸ்லாம் குக் வித் கோமாளி கொண்டு வரீங்க அந்த மாதிரி மோசமாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, புகழ் இருக்கிறதுனால தான் நான் ஷோவை பார்க்குறேன். குரேஷி அந்த 2 பேருக்கு மட்டும் தான் அந்த ஷோவை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. குக் வித் கோமாளியில் ஃபஸ்ட் எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா தான் எலிமினேட் ஆனார். சுனிதா தான் அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜாலின் ஜோயா தான் ஆக வேண்டியது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, டேஞ்சர் ஜோனில் சலன் ஜோயா தான் தள்ளாடிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனும் நல்ல ஒரு இதே இல்லை, ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரல. அந்த அளவு டேஞ்சர் ஜோனில் தள்ளாடிட்டு இருந்தாங்க. ஆனால் செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கூப்பிட்டு நோ எலிமினேஷன் ஆகிட்டாங்க. அதனால் ஜோயா வந்து 2-3 எபிசோட் தள்ளி வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா 3வது எபிசோட் கன்ஃபார்மாக ஜாலின் ஜோயா இல்லை வசந்த் வசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஜாலின் ஜோயா லக்கு இந்த டைம் போல். ஆனால் பார்த்தீங்கன்னா வசந்த் வசி எலிமினேட் ஆகிட்டார். குக் குமார் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜாலின் ஜோயா ஒரு நெகட்டிவாக தான் தெரிஞ்சாங்க. எல்லாருக்கும் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. அதுக்கு இன்னும் வாயில் வந்த வார்த்தை கெட்ட வார்த்தையாவது பேசுகிறாங்க. தாமுவே திட்டி விட்டாங்க. அந்த மாதிரி மோசமாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜாலின் ஜோயா அவங்களே திருந்திக்கிட்டாங்க. நிறைய கமெண்ட்ஸில் சொல்கிறதான் கேட்டு அவங்களே இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு வார்த்தை எதுவுமே விடுறதில்ல, கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க இன்னசென்ட்டுக்கு நிறைய நெகட்டிவ் வந்துச்சு. அவங்க ஓவராக பேசுகிறாங்க அப்படி நெகட்டிவ்லாம் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த இன்னசென்ட்டு இப்போ எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அந்தளவு எல்லாருக்கும் ஃபன்னாக இருக்குது. புகழ் வச்சு எல்லாரும் வச்சு நல்லா ஃபன்னாக பண்ணுறாங்க. ஜாலின் ஜோயா இப்போ எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. செகண்ட் வரமே போக வேண்டியது டேஞ்சர் ஜோனில் தள்ளாடிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் சேதுபதி வந்தார். 3வது எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா வசந்த் வசி ஆகிட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி வசந்த் வசி எலிமினேட் ஆகிட்டார். ஜாலின் ஜோயா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வாரம் கன்ஃபார்மாக எலிமினேட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜாலின் ஜோயோ ஓப்பனாக பேசுவாங்க குக் வித் கோமாளியில். நான் சரக்கு அடிக்கிறது அந்த மாதிரி சரக்கு என்னென்னமோ மோசமாக பேசுவாங்க. செஃப் தாமோ லூஸு பைத்தியம் தண்ணி வேணும் மோசமாக கேட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னசென்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. குக் வித் கோமாளி ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஆன் கேமராலே பார்த்தீங்கன்னா நான் வந்து குக் வித் கோமாளி ஒரு டிஷ்ஷை வந்து பிட் அடித்தேன். எனக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் மறந்து போயிடும். நான் யூடியூப்பில் பார்த்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்து நான் பார்த்து எல்லா விஷயம் பண்ணேன். அந்த மாதிரி ஓப்பனப்பாக சொன்னார். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.